ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்முக்கெலாம் எப்படி ஹோல்ஸ் போடுறதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. என்னென்னா, அவங்க செடி வளர்க்குற ஆர்வத்தில் வாட்டர் கேனுக்கு ஹோல் போடணுன்னு கூட தெரியாமல் மண்கலவை நிரப்பி செடி வச்சாங்களாம். கொஞ்ச நாள் செடி இருந்துட்டு அப்படியே அழுகி போயிருமா. அந்த மண்ணும் ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி துர்நாற்றம் வீசுமா. மறுபடியும் வேறு செடிலாம் வளர்ப்பாங்களாம். அந்த செடியும் அந்த மாதிரியே ஆகுமா. தற்செயலாக ஒரு நாள் நம்ம வீடியோக்கள் பார்க்குறப்போ தான் வாட்டர் கேனுக்கு ஹோல் போடுறது எப்படின்னு ஒரு வீடியோ இருந்தது. அதை பார்த்துட்டு தான் தொட்டிக்கு ஹோல் போடணுன்னே அவங்களுக்கு தெரியுமா. இந்த விஷயத்த கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கும் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தெரிவிக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு பயன்படணும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் ஹோல் போடுற விஷயம் சின்ன விஷயம் கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம். எந்த அளவுக்கு ஹோல் போடுறோமோ அந்த அளவுக்கு செடி நல்லா வளரும். இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மில் நம்ம ரோஜா செடி வச்சு வளர்த்தோம்னா ரோஜா செடி மரம் மாதிரி வளரும். அப்புறம் கொடி வகை பூச்செடிகள் இருக்குது பார்த்திங்களா, ரோஜா, மல்லிகை, நித்திய மல்லி மாதிரி செடிகள்லாம் வளர்த்தோம்னா அதுவும் நல்ல ஒரு புதர் மாதிரி வளரும். ஒரு தொட்டிலே 2 முழம் பூ பறிக்கிற அளவுக்கு வளரும். வாழை மாதிரியான செடிகள் கூட வைக்கலாம். பொடி காய்கறிகளும் வளர்க்கலாம். இந்த அவரை, பாகல், பீர்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வளர்த்தாலும் அந்த செடிகள் செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய செடிகள் வளர்க்குறதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறமா கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு கூட பயன்படுத்தலாம். ஒரே நேரத்தில் நிறைய கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பல விதங்களில் இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் பயன்படுது. இப்போ நம்ம பிளாஸ்டிக் ட்ரம்முக்கு எப்படி ஹோல் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லோருமே மாடி தோட்டத்திலே பல செடிகள்லாம் வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த கொய்யா, மாதுளை, சப்போட்டா, இன்னும் விதவிதமான பழச்செடிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வளர்க்குறதுக்கு இது நல்ல பொருத்தமாக இருக்கும். அந்த பழச்செடிகள் நல்ல செழிப்பாகவும் வளரும், நிறைய காய்களும் கொடுக்கும். எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ரம்முக்கெலாம் ஹோல் போடுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கம்பியை நல்லா சூடு காட்டணும். இந்த மாதிரி திக்கான கம்பி இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் நைஸான கம்பி இருந்தாலும் பரவாயில்ல. கம்பி நல்லா சூடான பிறகு ஹோல் போட்டோன்னா ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி பொறுமையாக போடணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த ஹோல் விழுது. வாட்டர் கேனுக்கும் இதே மெத்தடில் போடலாம். பிளாஸ்டிக்கு வாளி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதே மாதிரி கம்பியை சூடு காட்டியே போடலாம். நம்ம நிறைய ஹோல் போட போகிறோம். ஏன்னா மண்புழுக்கள் இந்த ஓட்டையெல்லாம் அடைக்குது. நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தா தான் அது ஒரு ஓட்டை 2 ஓட்டையை அடைச்சா கூட மிச்சம் ஓட்டையில் தண்ணி வெளியே போகும். இப்போ இந்த அளவுக்கு ஹோல்ஸ் நிறையா போட்டிருக்கோம். நீங்களும் உங்கள் தொட்டிகளுக்கு இந்த மாதிரி போடுங்க. தொட்டியோட அளவு எந்த அளவுக்கு நம்ம பெருசாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு செடிகளும் செழிப்பாக வளரும். ஹோல்ஸ் எந்த அளவுக்கு நிறையா போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வெளியேறி செடிகளும் நல்லா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.